ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீரக சம்பா ரொம்ப குட்டி 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 ரைஸாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ 200 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். 200 கிராம் ஆயிலை ஊற்றி நல்லா சூடேறினதும் நம்ம பிரிஞ்சி இலை ஒரு 2 போட்டுக்கலாம். கூடவே பட்டை 2 போட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்டார் அனீஸ் 1 போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 போட்டுக்கலாம். இது கூட லவங்கப்பூ ஒரு 5 போட்டுக்கலாம். ஜாதி பத்திரி இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் தான், இருந்தால் ஒரு துண்டு போட்டுங்க, நிறைய போட வேணாம். கல்பாசி சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 4 பீஸ் அளவுக்கு சின்னதாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, தீயக்கூடாது, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நான் 5 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. இது நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும், தீயக்கூடாது. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க, கொஞ்சம் விட்டு விட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரே அடியாக விட்டிங்கன்னா தீஞ்சிரும். இந்த அளவுக்கு பதம் வரணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதையும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அங்கே தெரியக்கூடாது நமக்கு, அது வெங்காயத்தோடு நல்லா பைண்ட் ஆகிடணும். நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி இருக்கணுங்க, கோல்டன் ப்ரௌனாக இந்த ஸ்டேஜில் வந்துச்சுனாவே போதும். இன்னும் கூட வதக்கலாம், போதும், இந்த அளவுக்கு போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் பியூர் சில்லி பவுட்ரு தான் நான் சேர்க்குறேன். இது நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது கூட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால இந்த காரம் போதுமானது. குழந்தைங்களும் சாப்பிட்ணும், வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்ணுன்றதுனால காரத்தை திட்டமாக போட்டுக்கலாம். இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். பச்சை மிளகாய் நான் 3 சேர்க்குறேன். பச்சை மிளகாய் எப்போவுமே நிறைய சேர்த்தோம்னா வயிறு எரிச்சலாக இருக்கும், அதனால் நான் 3 சேர்க்குறேன். உங்களுக்கு இது டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 5 கூட சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்க்குறேன். இப்போ நான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் தாங்க நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளியை, நல்லா பழுத்த தக்காளி 4 எடுத்திருக்கேன் நான், மீடியம் சைஸில். இதை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட உருவம் தெரியாத அளவுக்கு வதக்கணும். நல்லா விட்டு விட்டு சிம்மில் வச்சு மூடி கூட நீங்கள் வேக விட்டு பிறகு நீங்கள் வதக்கிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். நல்லா வதக்கிவிங்க. தக்காளி நமக்கு தோல் தோலாக தெரியக்கூடாது, அதுக்காக அரைச்சும் ஊற்றக்கூடாது. நம்ம தக்காளி இந்த மாதிரி போட்டால் தான் டேஸ்ட் வரும் நமக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து மூடி வச்சு சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரியான பேஸ்ட்டு மாதிரி வரும். பாருங்கள், இது நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கலாம். ஏற்கனவே நான் மட்டனை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்க்குறேன், போதுமான அளவு. இப்போ நம்ம புதினா இலைகளை நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி தழையும் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி புதினாவை நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம்.
இப்பயும் போட்டு வதக்கலாம், தப்பு இல்லை. நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் வந்து தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இலையாக தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம இது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் வந்து 200 கிராம் தயிர் சேர்க்குறேன். நீங்கள் தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனால் தயிர் போட்டிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும், அதனால தான் தயிர் போடுறோம். நல்லா வதங்கியாச்சு தயிர் போட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் நல்லா வந்திருக்குது. இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பிரியாணியில் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மட்டனை சேர்க்கலாம். மட்டன் நான் வந்து 750 கிராம் மட்டன் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கோங்க. மட்டனை நல்லாயிருக்கும். வாங்கும்போது நல்லா இளம் ஆடாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்துச்சுன்னா பிரியாணிக்குள்ளே வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து நல்லா இளம் ஆடாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. அந்த மசாலா கூட இது நல்லா பைண்ட் ஆகணும். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி நான் வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். எனக்கு வந்து இது இளம் ஆடுன்றதுனால 5 விசிலில் வெந்துடும். இதுவே கொஞ்சம் முத்தின ஆடாக உங்களுக்கு தெரியுதுன்னா ஒரு 7-8 விசில் கூட விட்டுங்க. மட்டன் இதில் வெந்தாதான். இப்போ குக்கர் விசில்லாம் போயிட்டு இப்போ திறந்துருக்கேன். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா மட்டனும் நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 கப்பு ரைஸ் போடுறேன். அதனால் வந்து 4 கப்பு தண்ணி விட்டால் போதும். ஜீரக சம்பாவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கும் அதே அளவு தான். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா ரைஸை நம்ம தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 4 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் ஜீரக சம்பா வந்து நீங்கள் எப்படி செய்யணுன்னா, இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விடலைன்னா அரிசி போய் கீழே நல்லா தங்கிடும், மசாலா மேலேயே நின்றுடும். நீங்கள் இப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா வேகும், ஆனால் அரிசி மொத்தம் அடியில் போய் நின்றுட்டு மசாலா தண்ணியெல்லாம் மேலேயே நிற்கும், வேகாத மாதிரி தெரியும் நமக்கு. இப்போ இதை எந்த மாதிரி மெத்தடில் செய்யணுன்னா, நம்ம ஓப்பனாகவே இதை கிளறி விடணும். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நம்ம அரிசிக்கு 1 இன்ச்சுக்கு மேலே தண்ணி நிற்கணும், அந்த மசாலா தண்ணி. பாருங்கள், இப்போ இதை மாதிரி மட்டம் பண்ணோம்னா இந்த மேலே வந்து 1 இன்ச்சு தண்ணி நிற்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு கரெக்டாக வந்து நான் வந்து 2 விசில் விடுவேன். ஒரு விசில் விட்டு 2வது விசில் வந்ததுமே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த சீரக சம்பா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது பார்க்க நல்லா பளபளன்னு தெரியும். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு எனக்கு பிரியாணி. இதே அளவு தண்ணி இந்த 2 விசில் விட்டு நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு நீங்கள் பிரியாணியை கிளறி கொடுங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரியாக பளபளன்னு எனக்கு வந்திருக்கு. அரிசியும் நல்லா வெந்திருக்கு, ரைஸ் நல்லா வெந்திருக்கு. மட்டனும் அருமையாக வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மட்டனை உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைஸும் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்திருக்குன்னு. ரொம்பவே சுவையாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஜீரக சம்பா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. பாருங்கள், மட்டன் நல்லாவே வந்து வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வேகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவே அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். ரைஸும் காமிக்கிறேன். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். ரைஸு சூப்பராக வந்திருக்கு எனக்கு பிரியாணி. இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி பிரியாணி ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.